என்ன வடிவா மாப்பிள்ளை மாதிரி இருக்கிறீங்க இன்னைக்கு? மாப்பிள்ளை தான். அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடி பூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போக வானவில் ஆனந்தம், வாழ்வில் நூறா. சரி, வணக்கம். வணக்கம் தியாகராஜா ஐயா. அப்படியா? என்ன வடிவா மாப்பிள்ளை மாதிரி இருக்கிறீங்க இன்னைக்கு? மாப்பிள்ளை தான். சரி, ஓகே. அன்றும் மாப்பிள்ளை, இன்றும் மாப்பிள்ளை, என்றும் மாப்பிள்ளை. அப்படியா? சரி, சந்தோஷம். உண்மையா? அப்ப நாங்க ஒரு கலகலப்பான ஆளை மீட் பண்ணி இருக்கிறோம் போல இருக்குன்னு. சரி சரி, இன்னைக்கு உங்களுக்கு அழகு சேர்க்கிறது யார் சொல்லுங்க பாபு? உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறாள் தான், சைலண்டா இருக்கிறவரா உங்களுடைய மனைவி. உங்களுக்கு இன்னும் அழகு சேர்க்கிறது அவ தான், பக்கத்துல இருந்தேன்னு. சரி, உங்களை அழகா பார்த்து கொள்றதும் அவங்க தானே. அப்படியா? அவ தானே. சரி சரி, ஓகே. இன்னைக்கு பிறந்த நாள்னு சொல்லி கேள்விப்பட்டோம். எத்தனையாவது பிறந்த நாள் இந்த மாப்பிள்ளைக்கு? சரி, அந்த மாப்பிள்ளை பாக்குற மாதிரிதான் அவங்க எல்லாம் பாக்குறாங்க. அந்த என்னன்னு சொல்றது, இத கேட்டனுக்குள்ளால அந்த பாரதி ராஜா பட ஹீரோயின் செட்டி பாக்குற மாதிரிதான் அவங்க 3 பேரும் வாழி நிக்கிறாங்க. சரி, எத்தனையாவது பர்த்டே இன்னைக்கு? 85வது பர்த்டே. உண்மையா சந்தோஷமா இருக்குது. 85வது பிறந்த நாள்ல உங்களை இவ்வளவு அழகா என்னன்னு சொல்றது, ஸ்ட்ராங்கா கம்பீரமான வார்த்தைகளோட பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்குது. இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். அதை விட உங்களை கூடவே இருந்து பராமரிச்ச உங்களோட மனைவிக்கு பெரிய நன்றி சொல்லணும். மற்றது இப்ப பாக்குற பிள்ளைகளா இருக்கு வேணே. சரி, மகளும் மகனும். சரி, நீங்க சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நீங்கள் வளர்த்து விட்ட பிள்ளைகள், உங்களுடைய மனைவி எல்லாரும் தான் காரணமா இருக்கும். ஸோ அவைகளுக்கு நன்றிகளை சொல்லுவோம். இன்றைக்கு தியாகராஜா ஐயாவுக்கு பிறந்த நாளாமன்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு அழகா கேக்கெல்லாம் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. முதலாவதா கொண்டு வந்து வச்சிட்டோம். அழகா இந்த கேக் தானா இப்படித்தானா செஞ்சு கொடுக்க வேணும் என்று சொல்லி வழிவா அனுப்பி இருக்கிறேன். சர்ப்ரைஸ் விசிட்டே தான், சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்திருக்குது. சரி, யார் அனுப்பி இருப்பினோம் கெஸ் பண்ணுங்க பாபம். வெளிநாடோ உள்நாடோ? சரி, வெளிநாடுண்டா யாரா இருக்கு, உள்நாடுன்னு நான் தான் கேள்வி கேட்க வந்தேன். நான் என்னையே தொடர்ந்து ஒரு ஆள் கேள்வி கேட்டுட்டே இருக்கிறார். வரைக்குள்ளையும் கேள்வி கேட்டாச்சு. நானும் எத்தனையோ போய் சொன்னேன், உங்களை இருக்கா மீட் பண்ண வாரேன்னுலாம் சொல்லி பார்த்தேன். நீங்க யாரு முதலாவது சொல்லுங்க தான் கேள்வி வந்தது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பின்னால இருக்கிறது அந்த போட்டோ போல இருக்கேன்னு பதவி, அந்த போட்டோல இருக்கிற பதவி நிலை. சரி, நீங்க ஒரு ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர் என்று சொல்லி கேள்விப்பட்டோம். சந்தோஷம் உண்மையா உங்களை சந்திச்சதும். சரி, ஏண்டா அந்த அந்த பதவிக்குரிய கேள்விகள் வீட்டுலயும் இருக்கு போல கிடக்கு, போல நிறைய இருக்கும் போல கிடக்குது. மகன் தலையாட்டுறதுலயே விளங்குது, நிறைய இருக்குது கேள்வி. அடிக்கடி கேள்வி கேட்கிறவர உங்களை ஆள் கதைக்காம சைலண்டா இருக்கிறா. என்ன கேள்வி கேட்கிறவோ அமைதியான அவருக்கும் சேர்த்து நீங்க கதைக்கிறீங்க, அதுதான் ஆள் அமைதியாயிட்டா ஆன்சர் பண்றது. சரி சரி, ஓகே. சரி, சந்தோஷம். இன்னைக்கு உங்களோட பிறந்த நாளுக்கு யாரோ சர்ப்ரைஸா கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. அந்த உங்களுடைய இன்டெலிஜென்சியோட வடிவா யோசிச்சு சொல்லுங்க பாப்போம், யார் இதை அனுப்பினா அனுப்பி இருப்பாங்க? சுவிட்சர்லாந்துல இருந்து யார் அனுப்பி இருப்பாங்க? பெராமகன் தயாபரன் அனுப்பி இருப்பாரு. ஏன் அந்த உங்களுக்கு நிறைய சொந்த பந்தங்கள் இருப்பாங்க, வீட்டுல பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதை விட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ். ஓகே, விருப்பம் கூட உங்கள. சரி, பிள்ளைக்கு பிறகு பராட்டிக்கும் பிள்ளையாக இருக்கிறோரா அவர் அனுப்பி இருக்கலாம். சரி, ஒருவேளை நீங்க சொன்ன அந்த ஊகம் பிள்ளையா இருந்தா வேற யாரா இருக்கு? ஓகே, மருமகன் ஜெயச்சந்திரன். அவர் எங்க இருக்கிறார்? அவரும் சுவிஸ் தான். சரி, இன்னும் கொஞ்சம் பரிசுகள் உங்களுக்காக வந்திருக்குது, கொடுப்போமோ?
மகள் இருக்கா கனடா சொந்த மகளா? ரெண்டு மகள் மகளை விட்டு பராமகனேன்னு சொன்ன நீங்கள், அதுக்கு என்ன ரீசன்? அனுப்பியிருக்கலாம். அனுப்பியிருக்கலாம். சரி, மகளை பிறகு ரெண்டாவதா சொன்னாலும் கோவிக்க மாட்டா, அப்படியா? அனுப்பியிருக்கலாம். அனுப்பியிருக்கலாம். மகள் அனுப்பியிருப்பார். கட்டாயம் அனுப்பியிருப்பார் மகள். ஆனா பராமகன் அனுப்பியிருக்கலாம். சரி, வசதி அவர்தான். சரி, இன்னொரு பரிசு இருக்கு உங்களுக்காக அழகா ஒரு புரோட்டீன் பாஸ்கெட் ஒன்று அனுப்பி இருக்கணும். என்னன்னு சொல்றது, இதெல்லாம் குடிச்சு இன்னும் டபுளா கதைக்கட்டாமன்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க போல கிடக்குது. நல்லா ஆரோக்கியமா இருக்கணுமா, நீங்க எது ஆரோக்கியத்தோட இருக்கணுமான்னு சொல்லி நிறைய புரோட்டீன் ஐட்டம்ஸ் மாவகை எல்லாம் வச்சு எல்லாத்தையும் வடிவா குடிக்கட்டாம். நாங்க சொல்ல மாட்டோமே, வந்து சொல்லிட்டு கூட வேலை முடிஞ்சிருமே, டக்குன்னு முடிஞ்சிருமே. இன்னொரு கிஃப்டும் இருக்குது உங்களுக்கு, பாப்பமா. எல்லாம் ஒரே ஆளாவும் இருக்கலாம், நிறைய பேராவும் இருக்கலாம். சரி, பாருங்க, ஓபன் பண்ணி பாருங்க. சரி, அதுல உங்களுக்காக ஒரு ஷர்ட் ஒன்று இருக்குது. உங்களுக்கு மரூன் கலர் ஷர்ட் தானா எடுத்து கொடுக்கட்டாங்கன்னாங்க, ஹாஃப் ஸ்லீவ் பண்ணாங்க. நானும் மரூன்ல ஹாஃப் ஸ்லீவ் தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஸோ ப்ளூ கலர் நல்லா இருக்குமென்று போட்டு எடுத்துட்டே வந்திருக்கிறோம், ஹாஃப் ஸ்லீவ். ஸோ வாழ்த்துக்கள், நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணுமா. இந்த பிறந்த நாள்ல நன்றிகள். சரி, யாருன்னு சொல்ல முதலே நன்றி சொல்லியாச்சுது. இன்றைக்கு அம்மா சொல்லுங்க பாப்பா, ஒரு உங்களோட குரலை கேட்போம் ஆசைக்கு. ஓய், ஆறு அனுப்பினது அப்பாக்கு கிஃப்ட் எல்லாம், இந்த பரிசெல்லாம் ஆறு அனுப்பி இருப்பினம்? பராமகன். என்னடா இது, பிள்ளைகள் இருக்கிறதுக்குதான் பிள்ளைகளையும் தாண்டி மகனைத்தான் சொல்லி நம்ம ரெண்டு பேரும் இன்னும் சொல்லல நாங்கள். சரி, இன்றைக்கு உங்களை சந்தோஷப்படுத்த சொல்லி சந்தோஷமா உங்களுக்கு இந்த பரிசெல்லாம் வந்தது? ஆறு அனுப்பின அவவும் உங்களோட சேர்ந்து கூட வேலையை பழகிட்டா போல கிடக்குது. சரி, சந்தோஷம் என்ன? சரி, இன்றைக்கு உங்களுக்காக இந்த பரிசுகளை அனுப்பினாக்கள் யாருன்னு சொல்லுவோமா? சரி, இந்த பரிசுகளை உங்களுக்காக நான் நினைக்கிறேன் ஒரு மாசத்துக்கு முதலே இந்த திகதியில இன்ன ஆளுக்கு பிறந்த நாள் வருது, ஓய்வு பெற்ற ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் குமரக்கோட்டத்துல இருக்கிறார், ஆளை தேடி பிடிச்சு கொண்டு இதெல்லாம் குடுங்கோன்னு சொல்லி ஒரு ஆள் அனுப்பி இருக்கிறாங்க. நாங்க ஜெஃப்னா லவ் சர்ப்ரைஸ்ல இருந்து வந்திருக்கிறோம், யாழ்ப்பாணத்துல இருந்து இந்த சர்வீஸ் செய்யற நாங்கள் உங்களுக்காக இன்றைக்கு எங்கள் மூலமா உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அனுப்பி இருக்கிறோம். சரி, சொல்லுவோம். நன்றி, உண்மையா சந்தோஷமா இருக்குது, எங்களுக்கும் சேர்த்து நன்றி சொல்லி இருக்கிறீங்க. இன்றைக்கு உங்களுக்கு இந்த பரிசு சுவிஸ்ல இருந்து பறந்து வந்திருக்குது. யார் கொடுத்ததப்ப? சரி, தயாபரன், டி தயாபரன், எங்களுடைய சித்தப்பாக்கு பிறந்த நாள், அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆசையா இந்த பரிசுகளை கொடுத்து அனுப்பி விட்டுருக்கிறார். எதிர்பார்த்தீங்களோ? இப்படி எதிர்பார்க்கல. உடனே வந்தோடனே சொன்ன முதல் பேர் மகளையும் தாண்டி அவற்ற பேரு தான் சொன்னீங்க. அதாவது என்னன்னு சொல்றது, இப்படித்தான் நீங்க கேஸ் பிடிக்கலையும் சரியான குற்றவாளிகளை பிடிச்சிருப்பீங்க போல இருக்குது. கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, உண்மையா மாற்றமே இல்லை. அதாவது பிள்ளை எல்லாரும் வந்தோன்னா மகள் அனுப்பியிருப்பா, மகள் வெளிநாட்டுல இருந்தா மகளைத்தான் சொல்லுவீங்க. ஆனா நீங்கள் அந்த ஊகிச்சு என்னவோ அவர் தானு சரியா சொல்லிட்டீங்க. சரி, இவர் வந்து வெளியே அவன் வெளிதான் இவருக்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி, இன்றைக்கு அதைய தவிர உங்கள்கிட்ட இன்னொரு கொஸ்டினும் கேட்க சொன்னேன். நேற்றாருக்கு பிறந்த நாள், இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாள், நேற்றாருக்கு பிறந்த நாள் நடக்கும் ஞாபகம் இருக்கோ பாப்போம்? நேற்று 17ஆம் தேதி. இந்த கேள்வி கேட்க சொன்னாலும் மிஞ்சா நிக்கணும். நேற்றையான யாருக்கோ பிறந்த நாளா, முக்கிய பிறந்த நாள், அதை மறக்க கூடாதான்னு சொல்றாரோ பாப்பம் வந்து செக் பண்றாங்க உங்களை. ஓ, மற்றது நாளைக்குமா இருக்கோ பிறந்த நாளாமே? யாருக்கு பிறந்த நாள் நாளைக்கு? யாருக்கு? அண்ணாக்கு. அப்படியா? பின்னால நிக்கிறாளுங்க. மகன் தான். சரி, அப்ப நேற்று யாருக்கு பிறந்த நாள்?
விடக்கூடா அந்த பதவிக்குரிய மூளையில யோசிக்க வேணும். அப்படியா? சரி, இந்த கேள்வியை கேட்க சொன்னது வந்து உங்களோட மகன் தான். இதை கேளுங்க ஒரு காப்பாட்டேன்னு சொல்லி சொன்னது மகன் தான். யாருக்கு நான் நேற்று பிறந்த நாள்? உங்களோட அண்ணாக்கு நேற்று பிறந்த நாள். பெரியப்பாக்கு பிறந்த நாள். சரி, ஆனா அதை ஞாபகம் வச்சிருக்க கேளுங்க. அப்பாவுக்கு ஞாபகம் இருக்கோ பாப்போம்னு சொல்லி இருக்கிறார் மகன். உங்களை செக் பண்ணி பாக்குறாரா? சரி, இன்னைக்கு உங்களுக்கு இந்த பரிசுகளை டி தயாபரன் சுவிஸ்ல இருந்து அனுப்பினது மட்டும் இல்லாம உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றதா கொஞ்சம் பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்கேன். நான் இந்த பேர்களை சொல்றேன், சரியா? மகேஸ்வரி, ரகு ஃபேமிலி, ரதி ஃபேமிலி, தயாபரன் ஃபேமிலி, துரைசாமி ஃபேமிலி, அரியமலர் ஃபேமிலி, பவா ஃபேமிலி, அரியதாசன் ஃபேமிலி, சிவலிங்கம் ஃபேமிலி அண்ட் சரோஜா ஃபேமிலி என்று சொல்லி கொஞ்சம் குடும்பத்தார் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்றதாகவும் இந்த நாள்ல நீங்க சந்தோஷமா இருக்கணும், உங்களுடைய பிறந்த நாட்கள் நீண்டு செல்லணும் என்று வாழ்த்து இருக்கிறேன். சரி, இந்த பரிசுகள் எல்லாம் அனுப்பின உங்களோட பெறா மகனுக்கு என்ன சொல்ல போறீங்க? முதலே சொல்லியாச்சும் ரெண்டாலும் ஒருக்கா என்ன சொல்ல போறீங்க? இப்ப தெரியும் பிள்ளைகளுடைய எல்லாருடைய சந்தோஷத்தையும் அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சரி, இதே சந்தோஷத்தோட இந்த கேக்கை வெட்டுவோமோ? சரியா, வெட்டுவோமா? சரி, அப்ப பராமகன்ற கேக் இன்னைக்கு வெட்டுப்பட போகுது. சுவிஸ்ல இருந்து வந்த கேக் சந்தோஷமா வெட்டுவோம். Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Tyagaraja, happy birthday to you, happy birthday. இன்றைக்கும் தீதியாச்சு, இன்னைக்கு மாப்பிள்ளைக்கு தீதியாச்சு, அன்றைக்கும் தீத்தினது இன்றைக்கும் தீதியாச்சு. சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆளுக்கு உண்மையா உங்களோட கையால சாப்பிட்றதான் சந்தோஷம். பாத்தீங்களா, கல்யாணம் கட்டினான்ட்டு தீத்தினவா. சரி, அடுத்தது மகண்ட கையால. சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி, எப்படி ஃபீல் பண்றீங்க? தீத்துங்கோ, கட்டாயம் தீத்தோணும். ஐயோ, நான் மறந்துட்டேனப்பா. தீத்துங்க. சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன காதல் திருமணமோ இது? இல்ல, பேச்சு திருமணம். அதுக்கு பிறகு காதலிச்சிருக்கீங்க? அப்படியோ, திருமணத்துக்கு பிறகு காதலிச்சிருக்கீங்க. என்னடா, அவ எனக்கு தீத்தினா நான் அவக்கு தீத்தத்தானே வேணும்ன்ற அளவுக்கு அந்த உரிமை என்ன? சரி, வாழ்த்துக்கள். எப்படி ஃபீல் பண்றீங்க? எல்லாத்துலயும் சம பங்கன. சரி, இப்படி எல்லாரும் நினைச்சா எங்கேயுமே பிரச்சனை வராது. சரி, என்ன ஃபீல் பண்றீங்க? தயாபரனுக்கு என்ன சொல்ல போறீங்க? எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? சரி, வாழ்த்துக்கள். உண்மையா எங்களுக்கும் சந்தோஷம் உங்களை சந்திச்சது. எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுடைய தயாபரன் சார்பாகவும் அவங்களோட குடும்பத்தார் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இங்கே நிற்கிற மற்றது உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்த எல்லார் சார்பாகவும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு 85 மட்டும் இல்லை, இனி 95, அடுத்தது 100 சொல்லி உங்களோட பிறந்த நாட்கள் அழகா நீண்டு செல்ல வேணும். 100வது பிறந்த நாளுக்கும் வந்து மீட் பண்றதுன்னு சொல்லிக்கொண்டு கடவுள் துணை புரியணும் சொல்லிக்கொண்டு போயிட்டு வாங்க. நன்றி.